டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்றதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லயே சொல்லிட்டாரு. அதுவா இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையா கேட்டேன். அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னாரு. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். பட் நான் டைட்டில் கேட்கல, என்ன டைட்டில் எதுவும் சொல்ல. நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு எக்ஸைட்டிங்கா இருந்தது. அவரோட படங்கள் பார்த்துருக்கேன். ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைம்ல ரொம்ப ஸ்லோவா அவங்க எமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டர்ல நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது என்ன கதை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேற மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவாருன்னு நினைச்சு உட்கார்ந்தேன். அப்போ உட்காரும் போது இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனட்டிக் அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி எதனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை, அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா ப்ளே பண்றாங்க, ரொம்ப அருமையா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் ப்ளே பண்றேன். ரொம்ப ஸ்பெஷலா இருந்தது இந்த படம் டோட்டலா பண்றதுக்கே. ஏன்னா எனக்கு தெரியல, ஒவ்வொரு படம் நடிக்கும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த படம் நான் போகும்போது ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டோட ஒரு பிளாங்கான ஒரு மைண்டோட போனேன். அண்ட் அங்க நடந்த ஒவ்வொரு விஷயம் இம்ப்ரோவைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சில படத்துல வந்துட்டு ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். இந்த படத்துல நிறைய எனக்கு தெரிஞ்சு 4 நிமிஷம் ஒரு ஷார்ட் நடிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த ஷார்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு 15-20 செகண்ட் தான் இருக்கும். ஒரு 15 செகண்ட் கழிச்சு அந்த டைலாக்ஸ் முடிஞ்சிடும். பட் அதுக்கப்புறம் நிமிஷா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாங்க, நானும் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே ஒரு கவுண்டர் பேண்டர் போயிட்டே இருந்தது. ஒரு 40 செகண்ட் ஆயிடுச்சு அந்த ஷார்ட். அண்ட் அந்த ஷார்ட் போய் உட்காந்து பார்க்குறோம், அவ்வளோ அழகா இருக்கு. ஏன்னா அந்த 15 செகண்ட் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நாங்கள் பண்ணது எல்லாமே அவ்வளோ நேச்சுரலா தெரிஞ்சுது.